Hi friends, welcome to Jessyin kurippugal. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, என்னுடைய தோழி ஒருத்தங்க வந்து குறைந்த வருமானம் தான். அதுல அவங்க எடுத்திருந்த 2 லட்சம் ரூபாய்க்கான நகை கடனையும் அடைச்சு அதே 2 வருஷத்துல எப்படி 2.5 லட்சம் ரூபாய் சேர்த்தாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். எப்படி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து காசு சேர்த்து வச்சு ஒரு வீடே வாங்கிட்டாங்க 2 வருஷத்துல அப்படின்னு. பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து மிடில் கிளாஸ் மக்களுக்காக தான் இருக்கும். ஸோ மணி ரிலேட்டட் பிளேலிஸ்டில் இருக்கும். கண்டிப்பாக போய் எல்லாருமே வந்து வீடியோஸை பார்த்து நீங்களும் வந்து காசு சேமித்து வாழ்க்கையில் முன்னேறலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கும் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். நான் சொல்கிறது என்னுடைய தோழியோடைய வருமானம் மட்டும்தான். அவங்க ஹஸ்பண்ட் வருமானத்தை நான் வந்து இதில் காட்டலை. ஆனால் அவங்களுக்கும் வந்து குறைந்த வருமானம் தான். அதில் வந்து அவங்களுடைய வீட்டு செலவு, வாடகை அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு நகை கடனை அவங்க வந்து வாங்கினாங்க பேங்க்ல 2 வருஷத்துக்கு. அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 8.25%. ஸோ இது எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னா, வாடகை வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாக கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ 6,000 ரூபாய் வீட்டில் அவங்க வந்து வாடகைக்கு இருந்தாங்க. 6,000 ரூபாய் நம்ம வந்து மாதம் மாதம் கட்டணுமே, அதுக்கு பதில் நம்ம ஒரு லீஸ் வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்றதுக்காக 2 லட்சம் ரூபாய் லீஸு வீட்டுக்கு போனாங்க. அதுக்காக தான் வந்து நகையை வச்சு அவங்க வந்து அந்த லீஸுக்கு போனாங்க. ஸோ இதுக்கான வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அவங்களுக்கு இந்த 2 வருஷத்துக்கு சேர்த்து 44,755 வந்து அவங்களுக்கு வந்து ரூபாய் வட்டி மட்டுமே அவங்க கட்டணும். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இது நான் சொல்கிறது வந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் கிடையாது, அசல் கிடையாது. இதை வட்டி மட்டுமே அவங்க மாதம் வந்து இவ்வளவு கிட்ட வந்து கட்டணும். எக்ஸாக்டான அமௌண்ட்டை வந்து எனக்கு தெரியல. பட் இதுதான் வந்து ஒரு குத்து மதிப்பான ஒரு அமௌண்ட். 4,000 ரூபாய் அப்படின்னே கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை அவங்க எப்படி அடைச்சாங்கன்றதை வந்து நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 சீட்டு அவங்க வந்து போட ஆரம்பித்தாங்க. 7 சீட்டு தான் 20 மாதத்துக்கு அவங்க வந்து போட்டாங்க. ஸோ ஒரு சீட்டு வந்து 1 லட்ச ரூபாய், இன்னொரு சீட்டு 1 லட்ச ரூபாய்க்கு. இதில் எப்படின்னா மாதம் வந்து ஒரு 3,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய்க்குள்ளே வந்து கட்டுற மாதிரி வரும். ஒரே அமௌண்ட்டாக இருக்காது. ஒரு மாதம் வந்து 3,600 ரூபாய் வரலாம், ஒரு மாதம் 4,000 ரூபாய் வரலாம், ஒரு மாதம் 4,500 ரூபாய் வரலாம், ஒரு மாதம் 5,000 ரூபாய் வரலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து காசு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ எந்த மாதத்தில் 3,500 ரூபாய் வருதோ அவங்க அந்த 5,000 ரூபாய் காசை தான் அதுக்கு மொத்தமாக எடுத்து வைப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற காசை அப்படியே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் அவங்க போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ 5,000 ரூபாய் அப்படிங்கிறத அவங்க வந்து மொத்தமாக கணக்கெடுத்துட்டு 10,000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து தனியாக சீட்டுக்கு அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டே வந்தாங்க. இந்த மிச்சம் இருக்கிற காசை வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ அடுத்து எப்படி அவங்க வந்து கட்டினாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா காட்டுறேன். நான் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து காட்டலை. ஏன்னா மாதம் மாதம் அவங்க அசல் தொகையில் கட்டும்போது அவங்களுக்கு வந்து வட்டியும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஸோ அந்த வட்டி அமௌண்ட்டை நான் வந்து காட்டலை, கடைசியில் வந்து சொல்கிறேன் நான். ஸோ முதல் மாதம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய இப்போ லீஸுக்கு போயிட்டாங்களா, அப்போ வாடகை அமௌண்ட் அவங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. அதை இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நகையை திருப்பணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த 6,000 ரூபாயை இதில் வந்து அசலில் கட்டிக்கிட்டே வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து 1,94,000 ரூபாயை மாறிடுச்சு. ஸோ 2வது மாதம் 6,000 ரூபாய் கட்டினாங்க. அப்போ உங்களுக்கு 1,88,000 ஆயிடுச்சு. 3வது மாதமும் 6,000 ரூபாய் கட்டினாங்க. அப்போ வந்து 1,82,000 ரூபாய். 4வது மாதம் 6,000 ரூபாய் கட்டும்போது 1,76,000 ரூபாய். 5வது மாதம் 6,000 ரூபாய் கட்டும்போது 1,70,000 ரூபாய் வந்தது. 6வது மாதம் 6,000 ரூபாய் கட்டும்போது 1,64,000 ரூபாயும் ஆயிடுச்சு. 7வது மாதம் கட்டும்போது 6,000 ரூபாய் இருந்தது. அதில் வந்து 1,58,000 ரூபாய். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே வருவாங்க. 8வது மாதம் 6,000 ரூபாய் கட்டினாங்க, 1,52,000 ரூபாய். ஸோ 8வது மாதம் 1,52,000 ரூபாய் இருந்ததுல அப்போ ஒரு சீட்டை இதில் வந்து எடுத்துட்டாங்க. அவங்க 8வது மாதத்துல எடுத்ததுனால 80,000 ரூபாய் அவங்க கையில் வந்தது. அப்போ மிச்சம் வந்து 72,000 ரூபாய் தான் வந்து அந்த நகை கடனில் பேலன்ஸ் இருந்தது. அப்போ 6,000 ரூபாய் வந்து அந்த 8வது மாதத்துலேயே வந்து கட்டினாங்க. அப்போ 66,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ 9வது மாதம் ஒரு 6,000 ரூபாய் கட்டினாங்க, 60,000 ரூபாய். 10வது மாதம் ஒரு 6,000 ரூபாய், 54,000 ரூபாய். 11வது மாதம் வந்து 6,000 ரூபாய், அது வந்து 48,000 ரூபாய் ஆயிடுச்சு. 12வது மாதம் ஒரு வருஷத்தில் வந்து இன்னும் ஒரு 6,000 ரூபாய் கட்டினாங்க, 42,000 ரூபாய் ஆயிடுச்சு.
13வது மாசத்துல இன்னும் ஒரு 6000 ரூபாய், ஸோ 36,000 ஆயிடுச்சு. 14வது மாசத்துலயும் ஒரு 6000 ரூபாய் கட்டினாங்க, 30,000 ரூபாய் ஆயிடுச்சு. கடைசி மாசம் 15வது மாசத்துலயும் வந்து 24,000 ரூபாய், ஸோ 6,000 ரூபாய் கட்டினோன்னா மிச்சம் எவ்வளவு இருந்தது இல்லையா? இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஸ்டார்டிங் 1வது மாசத்துலேருந்து 15வது மாசம் வரைக்கும் அவங்க அந்த வட்டி தொகையும் வந்து சேர்த்து கட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. எவ்வளவு வட்டி தொகையோ அவங்க வந்து அந்த 4,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து அந்த வட்டி தொகை குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் அவங்க அந்த 4,000 ரூபாய் தான் கட்டிட்டு வந்தாங்க. அதனால வந்து அதுவும் வந்து அசல்ல குறைஞ்சிக்கிட்டே தான் வந்தது. அதனால தான் இந்த 24,000 ரூபாயும் அவங்களுக்கு குறைஞ்சிடுச்சு. ஸோ 15வது மாசத்துலேயே அவங்களுக்கு வந்து இந்த நகைக்கடன் 2 லட்சம் ரூபாய்க்கான நகைக்கடன் முழுசாவே வந்து அடைஞ்சும் போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ 2 வருஷத்துக்கு அவங்க சேர்த்து வைக்கணும்னு சொன்னல. ஸோ மிச்சம் வந்து இப்போ 15வது மாசத்துலேயே இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ மிச்சம் 9 மாதம் இருக்குது. அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீட்டு வாடகை 6,000 ரூபாய் ப்ளஸ் அந்த வட்டி தொகைக்குன்னு ஒரு 4,000 ரூபாய் கட்டிகிட்டே வந்தாங்களா, அந்த 4,000 ரூபாயும் சேமித்து வச்சுட்டாங்க. ஸோ மாதத்துக்கு 10,000 ரூபாய் சேமித்து வைக்கிற மாதிரி இருந்தது. 9 மாதத்தில் அவங்க இந்த 90,000 ரூபாய் அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. அடுத்து வந்து 20வது மாசத்துல சீட்டு, அது வந்து 1 லட்சம் ரூபாய் சீட்டு அவங்களுக்கு முழுசாவே வந்து கையில கிடைச்சது. ஸோ 4 மாசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா, மிச்சம் 4 மாசம் இருக்கு. அதுக்கு 10,000 ரூபாய் ஒதுக்கிட்டே வந்தாங்களே, அந்த 10,000 ரூபாயை 4 மாசத்துக்கு சேர்த்து வச்சாங்க. 40,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபாய் வந்தது. இப்போ இந்த காசு அவங்க சேர்த்து வச்சுட்டே வந்தாங்களே, இப்போ 90,000 ரூபாய் அப்புறம் இந்த 40,000 ரூபாய் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் வந்து பேங்க்ல போட்டுட்டே வருவாங்க. ஸோ அது வந்து 5,000 ரூபாய் வந்தது வட்டி. இது வந்து மொத்தமாக 2,35,000 ரூபாய் வந்தது. ஸோ இந்த அமௌண்ட் இந்த 15,000 ரூபாய் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்னல 3,500 ரூபாய் அவங்களுக்கு சீட் அமௌண்ட் கட்டினாங்கன்னா, மிச்சம் இருக்கிற 1,500 ரூபாயை அவங்க வந்து எடுத்து அந்த அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. அந்த காசை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ 5,000 ரூபாய் முழுசாக அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும்போது சீட்டுக்கு அவங்க 5,000 ரூபாய் முழுசாக பே பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற மாதத்தில் எப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கோ அந்த காசு சேர்த்து வச்ச காசு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் வந்தது. அதனால தான் மொத்தமாக அவங்கக்கிட்ட வந்து 2,50,000 லட்சம் ரூபாய் அவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு மாத வருமானம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தான் தோழியோடைய வருமானம். அந்த 6,000 ரூபாய் வந்து அவங்க கணவர் தான் வந்து அவங்க வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நீ உன்னுடைய நகையை வச்சு தானே நீ வந்து லீஸ்க்கு கொடுத்துருக்க, அதனால நீ வந்து நகையை திருப்பிக்கோ சீக்கிரமா அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய வருமானத்திலேருந்து தான் அந்த 6,000 ரூபாயோ கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தோழியோடைய வருமானத்திலேருந்து அவங்க சீட்டுக்கு வந்து அந்த 10,000 ரூபாய் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து சீட்டுக்கும் கட்டிட்டு அந்த வட்டி தொகை இருக்குல்ல, நகைக்கான வட்டி தொகை 4,000 ரூபாய் இருந்தது. அதுவும் வந்து அவங்களுடைய வருமானத்திலே தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வாடகை தொகைக்கான காசு மட்டும்தான் வந்து அவங்களுடைய கணவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா 2,50,000 லட்சம் ரூபாயும் அடைச்சிட்டாங்க. அவங்க 2 லட்சம் ரூபாய் கடன் ப்ளஸ் அந்த வட்டி தொகையும் வந்து கட்டிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களால வந்து சேமிக்கவும் முடிஞ்சது. அதனால எப்பயுமே வந்து நம்ம முதல்ல வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம ஒரு கடன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை கட்டி முடிக்கணும் அப்படின்னு வந்து மனசில் நம்ம வந்து பதிய வச்சுக்கிறணும். ஐயோ கடனை வாங்கிட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது கடன் மேலே வட்டி மேலே சொல்லிகிட்டே இருப்பாங்களே, இந்த மாதிரி குட்டி மேலே குட்டி போட்டுகிட்டே போவோன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய நம்மக்கிட்ட வந்து கடன் மேலே கடன் வாங்குகிற நிலைமை தான் வரும். அனாவசிய செலவுகள் எல்லாத்தையுமே குறைச்சோன்னா அதுவே வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கான ஒரு படிக்கட்டாக அமையும். நீங்கள் இந்த மாதிரி வந்து செலவுகள் எல்லாம் குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கடனுமே இருக்காது. சீக்கிரமாக இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கடனை வந்து சீக்கிரமாக அடைக்க பாருங்கள். என்னுடைய தோழிக்கு வந்து சீட்டு போட்ட இடத்துல வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க. நிறைய வருஷமாக அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட வந்து குட்டி குட்டியாக வந்து சீட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து சரி ஒரு பெரிய சீட்டாக போட்டு பார்ப்போமேன்றதுக்காக இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே போட்டாங்க. இப்போ இந்த கடன் அடைச்சி இவ்வளவு காசு சேர்த்து வச்சதுக்கப்புறமா அடுத்து அவங்க வந்து வீடு வாங்குறதுக்காக பிளான் போட்டாங்க. ஸோ இந்த 2,50,000 லட்சம் ரூபாயை அப்படியே தூக்கி அவங்க வந்து எஃப்டியில் போட்டுட்டாங்க. இனிமேலும் வந்து மேலும் சீட்டு போட்டு வந்து அவங்க காசு சேர்த்து வைப்பாங்க. அவங்களுடைய வாடகை பணமும் இப்போ மிச்சமாகிறதுனால அந்த வாடகை பணத்தையும் வந்து தனியாக அவங்க சேமித்து வச்சு சீக்கிரமாக வந்து வீடு வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி நினச்சிருக்கலாம், என்னடா நம்மளுக்கு வந்து சம்பளம் குறைவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் வந்து செலவுகள் எல்லாம் குறைச்சி பட்ஜெட் போட்டு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து காசை சேமித்து வச்சு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நகைக்கடன் யார்கிட்டையாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக வந்து நகைக்கடன் அடைங்க.
இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சீட்டு போட்டு விட்டுருவாங்க. நான் எடுக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ நாள் கழிச்சு முடியுதோ அப்போ எடுத்து வந்து கட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நகை கடனுக்கான வட்டி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வட்டி வேஸ்ட்டாக வந்து கட்டிகிட்டே இருக்க முடியும். அதனால நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே கொஞ்சம் நீங்கள் இப்போ வந்து இப்போ ₹1,00,000 சீட்டு போட்டுறீங்க. நீங்கள் எவ்வளவு கட்டியிருப்பீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு ₹80,000 கிட்ட தான் அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. அதனால அவங்க 8வது மாசத்துல எடுக்கும்போது அவங்களுக்கு அதுல நஷ்டம் கிடையாது. ஆனா அதே இது அவங்க 1வது மாசத்த எடுத்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ₹60,000 இல்லன்னா வந்து ₹70,000 அப்படிதான் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து ₹10,000 நஷ்டம். ஸோ அந்த மாரி நஷ்டம் வரும் மாரி அந்த மாரி வந்து சீட்டு எடுக்கக்கூடாது. ஸோ ஏல சீட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா எடுங்க. எதுல நீங்க வந்து கட்டியிருக்கிற காசு உங்களுக்கு திரும்பி வருதோ, அந்த மாசத்துல நீங்க சீட்டு எடுத்து உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்க வந்து கட்டிக்கலாம். இந்த மாரி சீட்டு போட்டு நீங்க நகைகள் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எந்த ஒரு கடனும் இல்ல அப்படின்னா. அப்படி கடன் இருந்தது அப்படின்னா, சீக்கிரமா இந்த மாரி சீட்டு போட்டு எடுத்துட்டு அந்த கடனை வந்து ஃபர்ஸ்ட்டு அடைச்சிருங்க. எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.